அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கர்நாடக முதல்வர் சித்தராமையா தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி வருகிறார். மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையமான முடா சார்பில் நில ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் 4000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சித்தராமையா மனைவி பார்வதியின் பெயரில் 14 வீட்டு மனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது சலசலப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சித்தராமையா மீது வழக்கு பதிந்து விசாரிக்க பெங்களூரு சிறப்பு கோர்ட் அனுமதி அளித்தது. இதனையடுத்து அவர் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இது அவருக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் சித்தராமையா அடுத்த சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பெங்களூரு காந்தி மைதானத்தில் உள்ள சிலைக்கு மரியாதை செலுத்த வந்தார். அப்போது அங்கிருந்த காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் கையில் தேசிய கொடியுடன் சித்தராமையாவின் ஷூவை அகற்ற உதவினார். தேசிய கொடி தரையிலும் ஷூவிலும் பட்டபோதும் சித்தராமையா எதுவும் சொல்லாமல் இருந்தார். முதல்வர் அருகில் இருந்த அதிகாரி ஒருவர் சட்டென அந்த நபரிடம் இருந்து தேசிய கொடியை பிடுங்கினார். இந்த வீடியோ சோசியல் மீடியாக்களில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.